உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று காலை பாராளுமன்றம் கூடியிருக்கிறது. காலை பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய அந்த அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பிரச்சனை சம்பந்தமாக, அது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டத்தில் கலந்து கொள்வதை தடுப்பது மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவரை அங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே பேசுமாறு சொல்லப்பட்டது. ஆங்கிலத்திலே பேச சொல்லப்படுகின்ற பொழுது தன்னுடைய அந்த நடந்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சபாநாயகர் கொடுத்த விடயங்களை வாசிக்குமாறும் அது சம்பந்தமான தெளிவூட்டல் கேட்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எழுந்து நின்று பாராளுமன்றத்தில் வணக்கம்னு சொல்லி தமிழில் சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது மீண்டும் பிரச்சனையாகின்ற பொழுது இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் தான் உரையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கேட்டுக்கொள்கிறார். இந்த வேளையில் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார். இப்படி அனுராதபுரம் நான் கடந்த பாராளுமன்ற கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அனுராதபுரத்தில் இருக்கின்ற போலீசார் என்னை மறைத்தது சம்பந்தமாகவும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறப்பு வெளிச்சம் போட்ட லைட்டோடு வந்ததுனால தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தான் தன்னிடம் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்றத்தில் தனக்காக தரப்பட்ட அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஆதாரங்களை காட்டிய பொழுதும் குறிப்பிட்ட போலீசார் அதனை ஏற்க மறுத்ததாகவும் தனக்கு உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் அடையாள அட்டையோ அல்லது இதர டாக்குமெண்ட்ஸ், அதாவது பத்திரங்களை தந்திருந்தால் நான் நிச்சயமாக எனக்கு இந்த வழக்கு வந்திருக்காது என்ற தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாமல் கடந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் அர்ச்சுனா கலந்து கொள்கின்ற பொழுது அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த டிசிசி கூட்டத்தை குழப்பி விடுவார் என்பதற்காக கைது செய்யப்பட்ட நடவடிக்கை சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனா பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தனக்கு நேரம் ஒதுக்கப்படாமை சம்பந்தமாகவும் கதைத்திருந்தார். இந்த நேரத்தில் ரத்ன தயாசிரி அவர்கள் எழுந்து நின்று டாக்டர் அர்ச்சுனா மீது இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் மனநோயாளி, இவரை வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு சொல்லியிருந்தார். அது சம்பந்தமான பல்வேறுபட்ட வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் டாக்டர் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புவர்கள் அல்லது அவருக்கு அவதூறு கருத்துக்களை பரப்புவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா கேட்ட கேள்விகள் அது சபாநாயகரிடமும் கேட்கப்பட்டது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் தனக்கு பேசுவதற்கான நேரத்தை தரவில்லை என்பது குறித்தும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா என்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8 நிமிடங்கள். அதில் அவர் நிறைய விடயங்களை இன்று பேசுவதற்கு தயாராக இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் நீதியரசர் இளஞ்செழியனுடைய பிரச்சனைகள், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பேசுவதற்கு தனக்கு இன்று நிச்சயமாக சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு இன்று நடந்த உரையாடல் அப்படின்றது அவருக்கு அனுராதபுரத்தில் போலீஸாராகவும் தனக்கு முடிந்த பிரச்சனை, அதுக்கப்புறமாக டிசிசி கூட்டத்துக்கு தான் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அனுரா அரசாங்கத்தினால் திட்டமிட்ட கைதுகள், இது போன்ற பிரச்சனைகள் இடம்பெற்றதாக அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் ஆரம்பித்து நான் இதனை தமிழில் சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்ற பொழுதுதான் இங்கே இந்த பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறது. அதாவது அவரை பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் தமிழில் பேச முடியாது, ஆங்கிலத்தில் பேசுங்கள் அப்படின்ற பொழுது அவர் இல்லை, நான் அப்படி இல்லாவிட்டால் சிங்களத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், அல்லது நீங்கள் இது என்ன விஷயம் சம்பந்தமாக பேசுகிறீங்கள் அல்லது என்ன சம்பந்தமான உங்களுடைய முறைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் டாக்டர் அர்ச்சுனா அதனை மீண்டும் ஆங்கிலத்தில் உரையாடுகின்ற விஷயம் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில் தனப்பட்ட பத்திரங்கள் சரியான முறையில் இல்லை என்பதைத்தான் அவர் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் சொல்லியிருந்தார், இல்லை, நீங்கள் அதனை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கான பத்திரங்கள் எல்லாமே ரெடியாகி இருந்தது, நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கின்ற போது டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார், நான் 20ஆம் தேதி நான் அங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு, ஆனால் 21ஆம் தேதி பாராளுமன்றம், ஆனால் எனக்கு 22ஆம் தேதி தான் நான் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கின்ற ஒரு நிலைமையில் ஆளாகி இருந்தது மட்டும் இல்லாமல் இதில் தேவையில்லாத வீண் விரயமான பண விரயம், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான வழக்குகள், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத அவப்பெயர்கள் எல்லாமே சந்திக்கின்ற பொழுது அது குறிப்பிட்ட பாராளுமன்றத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த பத்திரங்கள் டாக்குமெண்ட்டுகள் சரியான வகையில் கிடைத்திருந்தால்
இந்த பிரச்சனையை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதனை பாராளுமன்றத்தில் வந்து சொல்கின்ற பொழுது அவர்கள் வந்து சில விஷயங்களை மூடி மறைக்கின்ற பொழுது அதுக்கு தயாசிரி அவர்கள் எழும்பி தனக்கு ஏதோ தான் டாக்டர் அர்ச்சுனாவை பேச விடாமல் குறுக்கிட்டு பேசுகின்ற பொழுது இங்கே இருவருக்கும் இடையில் வந்து தர்க்கங்கள் வந்தது. அந்த வேளையில் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து தயாசிரி அவர்கள் இவரை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இதில் யார் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், யார் தன்னுடைய உரிமைக்காக பாராளுமன்றத்தில் கேட்கின்ற பொழுது அல்லது தன்னுடைய உரிமையை கேட்டு அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை வந்து இடைமறித்தது யார் அப்படின்றது வந்து காணக்கூடியதாக இருக்குது. இல்லை யாரில் பிழை யாரில் சரி அப்படின்ற விஷயம் வந்து பார்க்கலாம். மக்களாகிய நாங்கள்லாம் இதில் முடிவெடுக்க வேண்டும். டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பாராளுமன்றத்தில் பேச விட குறிப்பிட்ட எதிர்க்கட்சியினரோ அல்லது வேறு யாரும் வந்து அவருக்கு வாய்ப்பளிக்கிறார்கள் இல்லை அப்படின்றதான் இங்கே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பேசுகின்ற உரிமை அல்லது சிறப்புரிமை மீறப்படுவதான விஷயங்கள் வந்து இங்கே பேசப்பட்டது. அதுக்கு அவங்க விமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் வழங்கப்படாமை அப்படின்றது வந்து உண்மையில் வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியான இது ஒரு இழுபறியான நிலையாக இருக்கிறது. குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களுடைய சிங்கள பேரினவாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தங்களுடைய அந்த அடக்குமுறைகளில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அடக்குகின்ற ஒரு விஷயமாகவும் டாக்டர் அர்ச்சுனா தொடர்ச்சியாக தன்னுடைய மக்களுக்காக தன்னை வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பிய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக தன்னுடைய பேச்சுரிமைக்கான நேரத்துக்காக போராடி கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய வாயை அடைப்பதற்காகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட சதித்திட்டங்கள் ஈடுபடப்படுகிறதான் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தமிழ் மந்திரிகளோ அல்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுவரை டாக்டர் அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுத்ததோ அல்லது அவருக்கான பேசுவதற்கான நேரத்தை கொடுத்தமைக்கான எந்த விதமான பகிர்வுகளும் இதுவரை வரவில்லை. பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சுனாவுக்காக அல்லது வந்து இங்கே யாராவது அவருக்காக குரல் கொடுக்கிறார்களா அல்லது வந்து அவருடைய சிறப்புரிமை பேச்சுரிமை அது மட்டுமில்லை அவர் மீது வைக்கப்படுகின்ற புதிய புதிய வழக்குகள் தேவையில்லாத வழக்குகளுக்கு யாராவது குரல் கொடுக்கிறார்களா அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கான சிறப்புரிமை மீறப்படுகிறது அப்படின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து ஒரு தமிழ் மக்களினுடைய குரல் வழியை அடக்குவது போலத்தான் காணப்படும். ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய குரல் விலை இங்கே நசுக்கப்படுவதாக தான் தெரிகிறது. பார்க்கலாம். தொடர்ந்து மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.